மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் கஞ்சனூரில் வட காவிரி ஆற்றங்கரையில் ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டுக்கொள்ளலாம். விக்னேஷ், வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம். மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான ஆற்றுக்கரையோர பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவது நிகழ்வானது தற்போது நடந்து வருகிறது. அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற கஞ்சனூர் வடகாவிரி ஆற்று கரையோர பகுதியில் அதிகாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். கஞ்சனூரில் உள்ள வடகாவிரி ஆற்றுக்கரை மிகவும் பிரசித்தியற்றதாகும். காசிக்கு வீசம் கஞ்சனூர் எனும் வகையில் இந்த ஆற்று கரையோர பகுதிகளில் ஆண்டு முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட ஏதுவாக புஷ்கரணி ஏற்படுத்தப்பட்டு மோட்டார் மூலம் தண்ணீர் நிரப்பப்பட்டு அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய ஏதுவாக ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மாசிமகம் உள்ளிட்ட நாட்களில் ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழிபடுவது. அந்த வகையில் இன்று மாசிமகத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே கஞ்சனூர் வடகாவிரி ஆற்றுக்கரை பகுதியில் இந்த காய்கறிகள், வாழைக்காய், பச்சரிசி போன்ற உள்ளிட்ட பொருட்களை கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து காவிரியில் நீராடி அந்த தர்ப்பணமாக செய்து வருகின்றனர். குறிப்பாக இங்கு இந்த பொருட்கள், அந்த தர்ப்பணம் செய்யும் பொருட்களை தனியார் அமைப்புகள் மூலம் பெறப்பட்டு அந்த ஆசிரமங்கள், அதாவது முதியோர் காப்பகம், குழந்தை காப்பகம் உள்ளிட்டவற்றை சேர்ந்து கொண்டு சேர்க்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஆயிரக்கணக்கானோர் அதிகாலை முதலே தர்ப்பணம் செய்து வருவதால் திருவிடைமருதூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.